ஹை ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் மாயா அண்ட் இவங்களோட சிஸ்டர் தான் சிங்கர் ஸ்வகதா கிருஷ்ணன். அண்ட் இப்போ சிங்கர் ஸ்வகதா கிருஷ்ணனுக்கு நடந்த இந்த கொடுமைகளை பற்றி மாயா அவர்கள் ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒரு லைவில் பேசியிருக்காங்க. சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய இப்படி தான் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது என்னோட சிஸ்டர் வாழ்க்கையிலே நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த நாயை செருப்பால் அடிக்கணும். எங்கள் அக்கா சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதை என் அக்கா அப்பவே சொல்லியிருக்கணும். நானாக இருந்தால் அந்த இடத்துல நடக்கிறதே வேற. அவள் ஒன்றும் தெரியாத அப்பாவி. அவள் இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஒண்ணு, அந்த மியூசிக் டைரக்டர் நேம் மட்டும் என் அக்கா சொன்னானா நான் கண்டிப்பா இதை வேற லெவல்ல கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டா பேசியிருக்காங்க. மாயா அவர்கள் அவங்களோட இன்டர்வியூஸா இருக்கட்டும் அண்ட் சோசியல் மீடியாவில் போற வீடியோஸா இருக்கட்டும் எல்லாமே ஒரு அவேர்னஸ் கண்டென்ட்டா போடுவாங்க. பட் அவங்களோட சிஸ்டருக்கு இப்படி ஒன்று நடந்தது ஏகப்பட்ட கொடுமையான விஷயம் தான். ஸ்வகதா கிருஷ்ணன் சீக்கிரமே அந்த மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்றத ரிவீல் பண்ணணும் சோசியல் மீடியாவில். அதுதான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாயா அவர்கள் நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா விக்ரம் படத்துல கூட நடிச்சாங்க. சினி இண்டஸ்ட்ரி அந்த தமிழ் திரையுலகம் இப்படின்னு எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் தான். அது நிறைய பேருக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது. அது இன்னும் கண்டினியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சீக்கிரமே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு நடிகர் பேரோ ப்ரொடியூசர் நேமோ இப்போ மியூசிக் டைரக்டர் நேமோ இப்படின்னு ஒவ்வொரு பெரியவங்க நேமா அடிபடும் போது அப்போ இங்க சேஃப்டின்னு ஒண்ணு இல்லையா அப்படின்றது மக்கள் மத்தியில ஆழமா பதியுது. தமிழ் திரைப்பட சங்கத்துல இருந்து ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு ஆக்ஷன் எடுத்து இதை இப்பவே நிறுத்தணும். இல்லைன்னா ஏகப்பட்ட நடிகைகள் வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி மக்கள் இதுக்கு ரெக்வஸ்ட் வச்சுட்டு வராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வகதா கிருஷ்ணன் சிஸ்டர் மாயா அவர்கள் சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.